சம்ஹாரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு சுப்பிரமணிய சாமி. என்னடா இன்னும் அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு, அதுக்குள்ளேயுமே சூர சம்ஹாரம் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாதீங்க. நான் சொன்னது திருச்செந்தூர்ல இருக்க சுப்பிரமணிய சாமி பத்தி இல்ல, திருச்செண்டர்ல இருக்காரு இல்லையா ஒரு சுப்பிரமணிய சாமி. நம்ம சூனாசானா மோடி ஐயா ட்ரம்ப பார்த்து ஏன் இந்த பம்பு பம்புறாரு தெரியுமா? தேவையில்லாம என் வாய கலராதிய. நான் மட்டும் எடுத்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் மோடி மானம் ஓடி போயிடும். மானம் மட்டும் ஓடி போகாது, ஐயா மோடிய நாட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு ஆகி போயிடும். அப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த மனுஷன். அப்புறம் ஆக்கி வச்சு கொஞ்சட்டுமா தூக்கி வச்சு கொஞ்சட்டுமான்னு இந்த ஐயாவை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க சில தூர்வாரி பசங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உடம்புல உள்ள ஒவ்வொரு பாட்டும் நாக்கு மூக்குன்னு எல்லாம் அழுது அழுது அழுகி போயிடும். அதுக்கப்புறம் பிரதமர் பதவியை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, அவருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு குடியுரிமை, இந்திய குடியுரிமை, அதையும் சேர்த்து பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்டுருவாங்க பார்த்துக்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஐயா சுப்பிரமணிய சாமி கொந்தளிச்சு பேசியிருக்கிறார். அப்படி இவ்வளவு கொந்தளிக்கிற அளவுக்கு ஐயா கையில என்ன ஆதாரம் சிக்கி இருக்கு பாத்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் கோபி. இது வரைக்கும் ஐயா மோடியை பத்தி எதிர்கட்சிக்காரங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள இருந்தே ஒரு உடும்பு ஏறி ஐயாவை பிடிக்க கூடாத இடத்துல பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிக்கிட்டு இருக்கா. அதாவது ஐயா இப்போ இந்த காம்ப்ரமைஸ் ஆனாங்க இல்லையா, எதுக்கு யூஎஸ் கூட காம்ப்ரமைஸ், அதுக்கு பேர் காம்ப்ரமைஸ் தான். அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் எல்லாம் கிடையாது, ஒப்பந்தம்லாம் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோன்னு சொல்லி எழுதி கொடுத்தது தான், அது வேற எதுவும் இல்லை. ஏன் எழுதி கொடுக்கணும்? ஒருவேளை இப்போ அமெரிக்காக்காரங்க இருக்காங்கன்னு வைங்கள, அது ஐயா அதிபர் ட்ரம்ப் இருக்காருன்னு வைங்க, அவர் நமக்கு நியாயமா, நமக்கு உண்மையா, நமக்கு விசுவாசமா, இல்லை நன்றி கடனா, குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதைனாலும் கொடுத்து நம்மளை வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஐயா மோடியை நம்ம அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க தான் ஐயாவை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு அடிதாங்கியாத்தான் வச்சிருக்கிறாங்க. போர் அடிக்கிறப்ப எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாலும், அதாவது ஏதாச்சும் இப்போ கூட நம்ம இந்திய பெருங்கடல்ல அந்த ஈரான் கப்பல் அடிச்சு விட்டு அவங்க மாட்டுக்கு பேசாம போயிட்டாங்க. எல்லா இடமும் நம்ம இடம் தான்ப்பா, மோடி வேற நம்ம வேறையா, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இங்க ஏதாவது பேர் சொல்லு பார்ப்போம், ஒரு வாயை திறக்க சொல்லி ஏன்டா அடிச்சுன்னு கேட்கத்தான் சொல்ல பார்ப்போம். கிட்டத்தட்ட அப்படித்தான் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அவங்க சொன்ன மாதிரியத்தான் நாமளும் அவங்க செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு வார்த்தை இது வரைக்கும் வெளியில் எதையும் எதிர்த்து நம்மளால் பேச முடியாமல் இருக்குது. ஸோ அதைத்தான் ஐயா சுப்பிரமணிய சாமி ஏன் அதை எதுக்காக இவர் எதையும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறார்? ட்ரம்ப் கிட்ட அப்படி என்னத்தை பார்த்து இவர் பயந்து இருக்கிறார்? இல்லை ட்ரம்ப் இவரை வச்சு என்ன பார்க்கக்கூடாததை பார்த்து அவரை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ இதுதான் பெரிய டாக்கா எவ்வளவோ பேர் கேட்டு பார்த்துட்டாங்க. ஐயா இது சுப்பிரமணிய சாமி ரெண்டு சைட்லையும் கோல் போடுறது அதெல்லாம் இல்லை எல்லாம் கிடையாது. சான்ஸ் கிடைக்கிறப்ப இங்கிட்டு அடிப்பார், அங்கிட்டு அடிப்பார். ஆனால் அவர் அடிக்கிறப்ப ஏன்டா இப்படி அடிக்கிற அப்படின்னு அவரை பார்த்து கேட்க முடியாது. பெரிய மனுஷன் அவர் நீங்கள் சொல்றதெல்லாம் சுத்த பொய்யா இருக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ இவர் ஐயாவை முதல்ட்ட அடிக்கலை, அவர் அடித்ததெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதில் சிலது ரொம்ப பாப்புலர். இப்போ எங்கே போனாலும் ஐயா மோடி ஐயா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார். ராமாயணம் பற்றி இந்த கதா காலட்சேபம், இந்த ராமாயணம் இந்த இதெல்லாம் பேசுவாங்க இல்லை, அதை பற்றியே அவரே சொல்கிறார். மோடி ஐயா எவ்வளவு தூரம் இந்த ராமாயணத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த ராமாயணத்தில் ராம என்ன பண்ணா, பொண்டாட்டியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி போய் சண்டை போட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்தேன். பொண்டாட்டியை வச்சு வாழ்ந்தானா இல்லையான்றதெல்லாம் அப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே என்ன வாழ்து, இருக்கிற கட்டின பொண்டாட்டியை அடித்து விரட்டி விட்டு துரத்தி விட்டு பிரதமரானதுக்கப்புறம் கூட முதலமைச்சரானதுக்கப்புறம் கூட ஒன்றுமே உள்ளுக்குள்ள பக்கத்தில் சேர்த்துக்கிறதுக்கு மனசு இல்லையே. இவரெல்லாம் ராமாயணத்தை பற்றி பேசி குடும்பம் விளங்கிடும். இதை நான் சொல்லலப்பா, அவர் சொன்னார். சுப்பிரமணிய சாமி இதை சொன்னார். பகல்காம் அட்டாக்கு, அந்த பகல்காம் அட்டாக்கு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்று சொன்னாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, எதிர்கட்சிக்காரங்க இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இவங்களுக்கு நாட்டுப்பட்டுன்றதே கிடையாது, இந்தியாவை பற்றி அக்கறையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதே குறியாக இருக்கிறாங்க.
ஐயா சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார், ஒரே போடா போட்டார், ஒழுங்கு மரியாதையா பதவி இறங்க சொல்லு யாரை, உள்துறை அமைச்சர். அதுதான் ஒரிஜினல், அதுதான் நியாயம். இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்து சும்மா உட்கார்ந்து எதுக்கு அப்படி உட்கார்ந்துருக்கிறது, எதுக்கு நீ உள்துறை அமைச்சராக இருக்கிற, இறக்கி விட்டுருன்ட்டாப்புல. ஐயா மோடியை இந்த 75 வயசில் நீங்கள் ஒரு வழியில் நீ இறங்கலை அப்படின்னா இன்னொரு வழியில் இறக்கியே விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. ஒன்று இந்த ஃபாரின் பாலிசி, அந்த ஃபாரின் பாலிசி பாலாக போச்சு, அது இருக்கிறதே வேஸ்ட்டு. இப்படி ஒரு ஃபாரின் பாலிசியை இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் அப்ரூவ் பண்ணதில்லை. கேவலமான ஒரு ஃபாரின் பாலிசி. பக்கத்தில் இருக்க சின்ன நாடு கூட நம்ம கூட வந்து தொடர்பு வச்சுக்கிறது ஒன்றும் இல்லை, பங்களாதேஷ் தான் சொன்னாப்புல, நம்ம கூட வந்து நட்புறவில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு இடத்துலேருந்து ஹெல்ப் கிடைக்கிது. பக்கத்தில் இருக்க நாட்டை கூட உன்னால் பக்கத்தில் வச்சுக்க முடியலையே, நீ எல்லாம் என்ன ஃபாரின் பாலிசி நீ எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுற? நான் இப்பேற்பட்ட ஒரு ஃபெயில்டு ஃபாரின் பாலிசிக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இப்பேற்பட்ட ஒரு முட்டாள் தலைமைகளை வச்சுக்கிட்டு, நான் சொல்லல, அது அவர் சொன்னது, முட்டாள் தலைமைகளை வச்சுக்கிட்டு நாட்டை எப்படி முன்னேற்ற முடியும்? மோடி இஸ் ஃபெயிலியர்னாப்புல. பாஜக ஃபெயிலியர் ஆகல, மோடி இஸ் ஃபெயிலியர். இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கவே கூடாது. கூடிய சீக்கிரம் மோடி அந்த இடத்துல, மேபி அவருக்கு வந்து அந்த ஆசை இருக்கலாம், அதாவது பிரதமர் ஆகணும். அவர் பலமுறை அவரே சொல்லியிருக்காரு, நான்லாம் பிரதமர் ஆகியிருக்க வேண்டியது, நான் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு இவர் இருக்காப்புல, இவரையும் என்னையும் ஒரே இடத்துல, எனக்கு இருக்கிறது எல்லாம் அவருக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் அவர் நிறைய நேரடியாக பல இடங்களில் போட்டு உடைச்சிருக்காப்புல. அந்த மனுஷனை ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியாக அந்த மனுஷன் சொன்ன, இதுக்கு முன்னாடி, இப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் சொன்னது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எவ்வளவு இந்தியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒழுங்காக ஒரு என்கொயரியை நடத்தி அதை வெட்ட வெளிச்சமாக எடுத்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு சொல்லணும். எல்லா கண்ட்ரிலையுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போச்சு. எல்லா கண்ட்ரிலேருந்துமே ஒன்றும் இல்லை, இந்த நிறைய அதிபர்கள், ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க அத்தனை பேர் மேலேயே அந்தந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துச்சு, அமெரிக்காவையும் இந்தியாவையும் தவிர. அமெரிக்காவின் அது இந்த ரெண்டு மட்டும்தான் சைலண்டாக உட்காந்து அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. மற்ற பில்கேட்ஸ் கொண்டு வெளியில் வந்தாப்புல, சாரி, அதாவது நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது, பண்ணதை குறைஞ்சபட்சம் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வெளில வந்தால் நிறைய பேர் மேலே என்கொயரியும் போச்சு. ஆனால் இந்தியாவில் எதுவுமே நடக்கலை. எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட பாதிப்பு இந்தியாவில் எந்த ஒரு மூல முடுக்கலையுமே வந்து பாதிக்கலைன்னு வைங்கள, நாங்கள் ஹாப்பி. ஆனால் இத்தனைக்கு இங்கேயும் நிறையா குழந்தைகள் காணாமல் போயிருக்கு, நிறையா பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை கம்ப்ளைண்ட் ஆகாததெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. கடத்தப்பட்டிருக்காங்க பெண்கள்ன்றது முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லேயும் ரிப்போர்ட்டு சொல்லுது. கடத்தப்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டாங்களா, அவங்களுக்கு இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா இதையெல்லாம் வந்து பண்ணுறது அரசாங்கத்தோட அந்த இது இல்லாமல், 1-2 காணா போனால் பரவாயில்ல சார், லட்சமாக காணா போவாங்க சின்ன பிள்ளைக எல்லாரும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வெளியில் கொண்டாந்து அடிக்கணும்னு நினச்சவர் ஐயா சுப்பிரமணிய சுவாமி. ஆனால் அவர் அடைக்கி வச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒருவேளை அண்டர் கிரவுண்டு ஸ்பையாக வேலை பார்த்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இந்த துரந்தர் படம் மாதிரி அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு ஐயாவுக்கு தெரியாம ஐயாவை பற்றி பல செய்திகள் அவர்கிட்ட, அவருக்கு நெருக்கமான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னது, இங்கே இருக்கிற அரசாங்கத்தில் இல்லை, அங்கே இருக்கிற அரசாங்கத்தில் அவங்க சொன்னது, இவரோட அதான் அவர் கேட்டது என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன கேட்டார், என்னென்ன கையில் வச்சிருக்கிறாருன்றது தெரியல. ஆனால் முழுக்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் ஐயா மோடி மாட்டியிருக்காரு ட்ரம்ப்புக்கிட்ட. அப்படி எதில் ஐயா மோடி மாட்டியிருப்பார் எனக்கு அதுதான் புரிய மாட்டேன். ட்ரம்ப்பே இப்போ தான் வந்தாப்புல. இப்போ வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய இடங்கள்ல கொண்டு போகிறதுக்கே நேரம் டைம் சரியாக இருக்குது. அந்த மனுஷன் பக்கத்து நாட்டையெல்லாம் வந்து இந்த இங்கிட்டு இடித்து 7 எடுத்துக்குவோம், அங்கிட்டு இடித்து 8 எடுத்துக்கோன்ற மாதிரி எல்லாத்தையும் இடித்து ஒன்றா கொண்டாந்து பசஞ்சு ஒரு அமெரிக்காவை கொண்டு வரலாம். இந்த சோவியத் ரஷ்யா மாதிரி ஆல்ரெடி அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான், இப்போ யுனைடெட் கான்டினெண்ட்டாக மாற்றலான்னு நினைக்கிறாப்புல. அதனால தான் வெனிசுலா போகிறான் மனுஷன், திடீர்னு வெனிசுலா போகிறான், திடீர்னு ஈரானுக்கு வரான், என்ன பண்ண நினைக்க கிரீன்லாண்டுக்கு போகிறான், என்ன பண்ண நினைக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் என் பக்கம் யாரும் எங்கேயும் திருப்பிடாதீங்க. அதாவது இந்த ஃபைல்ஸு, இந்த போக்குவரத்து இதெல்லாம் இப்போ உலகம் மறந்துருச்சு.
முழுக்க முழுக்க அதான் இவங்களோட அந்த மானத்தை காப்பாற்றுறதுக்கு, இவங்களோட கௌரவத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வேற எங்கேயாச்சும் தசை திருப்பி விடணும், சிம்பிள். ஆனால் அதே நேரத்தில் எதுக்கு இந்த இடத்துல இந்தியா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண? அந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த வர்த்தக ஒப்பந்தத்துலேருந்து ஆரம்பிச்சது. இப்பேற்பட்ட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் எப்படி முதல்ல இந்தியா சைன் பண்ணலாம், இதை எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் பதிலை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, சைன் பண்ணவங்க இருக்காங்கல்ல, இது இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க நல்லது, இந்தியாவில் முழுக்க முழுக்க இருக்கவங்களுக்கு நல்லதா, இல்லை முக்காடு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நல்லதா, அதை மட்டும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் நல்லது, இதை சைன் பண்ணது தப்புன்னு என்டையர் கண்ட்ரியை அவங்கள எவ்வளவு தூரம் வந்து புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சிருக்கு. ஆனால் எவனோ அங்கே இருக்கிறவங்க நீ என்ன சொன்னாலும் என்னைய எதுவுமே பண்ணாதீயா, என்னைய பார்த்தா நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் ரோஷப்படுற மாதிரியா தெரியுது அப்படின்ற மாதிரியா தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் ட்ரம்ப் கிட்ட மாட்டியிருக்க ஐயாவுடைய மோடியின் ஃபைல்ஸ், வேற எதுவுமே கிடையாது. அது எப்பேற்பட்ட நிலைமையில அந்த ஃபைல்ஸ் இருக்கு, டாக்குமெண்டடா இருக்கா, வீடியோவா இருக்கா, போட்டோவா இருக்கா, இல்லை ரிட்டன்ல இருக்கா, இல்லை வேற ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது ஆகியிருக்கா, இல்லை இந்த ஐயா அதானிக்காக, ஏன்னா அதானியோட கேஸ் அவங்களுக்குள்ள ஆணி வேறு அப்படியே ஸ்ட்ராங்காக போட்டு வச்சிருக்காங்க அமெரிக்காவில். அதானி ஒரு ஆளை வச்சு, ஏன்னா அதானி ஒரு ஆள் மாட்டா இந்த மொத்த குரூப்பே மாட்டுமே, என்னென்ன பண்ணியிருக்கா என்ன. ஸோ இவங்க சம்மந்தப்பட்டது தானா, இல்லை அவங்க சம்மந்தப்பட்டதா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இல்லை ப்ளஷர்ஸா, இதெல்லாம் ஐயா சுப்பிரமணிய சாமிக்கு தான் தெரியும். அவர் அடுத்து ஒருவேளை அவரை தோட விட்டுட்டாங்கன்னா பேசாமல் இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இல்லை எப்படிடா நீ எங்கள் ஐயாவா பேச போச்சு அப்படின்னா போட்டு வாயில அடிப்பாங்க, பேசாத 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 இப்படிலாம் பேசாது, அவர் ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்ட போகிறார். ஆனால் அதையும் மீறி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாச்சும் ஒன்று ட்ரிகர் ஆகிட்டா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டாந்து ஓப்பன் பண்ணி இந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்றதை காமிப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். நன்றி.